வணக்கம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் யூனிட் 4 இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாபிக்ல 6வதுல இருந்து 12வது வகுப்பு வரை இல்ல பள்ளி புத்தகத்துல இந்த யூனிட் 4 பேஸ் பண்ற தலைப்புகளை தான் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 4 நீங்க படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பா கூடுமானவரை இந்த யூனிட் 4ல உள்ள அனைத்து தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முழுசா அந்த வீடியோ பாருங்க, ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த யூனிட் 4 எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 4 என்ன அப்படின்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாபிக் தான் அது. ஸோ இந்த டாபிக்ல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோல என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணிடுவோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத கவர் பண்ணிடுவோம், ஆரியர் வருகை அப்படிங்கிறத கவர் பண்ணிடுவோம், அப்புறம் சங்க காலம், அப்புறம் மகாஜனபதங்கள், அப்புறம் குப்தர்கள், மௌரியர்கள், வர்த்தமான அரசு, அப்புறம் பிற்கால மூவேந்தர்கள். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 8 டாபிக் அந்த ஒரு வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். சோ முழுசா வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நோட்டு பேனாவோட வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற நோட்ஸ் எல்லாம் உங்களால எழுத முடியும். ஏன்னா ஒரு தடவை ஒரு படத்துல கூட வடிவேல் கூட சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்க போவாப்புல, பொண்ணு பார்க்க போகும்போது மாயி படம்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து என்னன்னா வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது போல நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம் அப்படின்னா அது நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து நீ இப்ப வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாவது போய் நோட்டு பானாவோட வந்து உட்காந்துக்கிங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஆள் மனசுல போய் இது பதிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இது என்ன சார் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. வரலாற்று காலம் அப்படின்னா ஒரு வரைமுறை இருக்கு. சோ இந்த ஒரு தெரியுது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்லாம் உங்களால சொல்ல முடியுது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா உங்களால கணிக்கவே முடியல. சோ அதனால வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேலியோலித்திக் ஏஜ் அப்படிம்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பேலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம். ஓகேங்களா? பேலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம், பேலியோலித்திக். ஓகேங்களா? பேலியோலித்திக்னா அது பழைய கற்காலம். இதை வருஷப்படுத்தி சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீசோலித்திக் அப்படிம்பாங்க. மீசோலித்திக். அப்புறம் நியோலித்திக் அப்படிம்பாங்க. அப்புறம் அயனோலித்திக் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேலியோலித்திக்னா பழைய கற்காலம், வருஷப்படி சொல்லனால இதுதான். மீசோலித்திக்னா இடை கற்காலம். நியோலித்திக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதிய கற்காலம். அடுத்து அயனோலித்திக் அப்படின்னா என்னது உலோக காலம். அயனோலித்திக்னா என்னது உலோக காலம். இந்த உலோக காலத்துல 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து செம்பு கற்காலம், இன்னொன்னு இரும்பு கற்காலம். ஓகேங்களா? இல்லது இரும்பு காலம். ஒண்ணு செம்பு காலம், இன்னொன்னு இரும்பு காலம். சோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயம் இதுதான். பேலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம், மீசோலித்திக்னா இடைக்கற்காலம், நியோலித்திக்னா புதிய கற்காலம், அயனோலித்திக் அப்படிங்கிறது 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு செம்பு காலம், இன்னொன்னு இரும்பு காலம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். ஓகேங்களா? சோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிற தகவலே இது போதும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஏசியன் ஹிஸ்டரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கிடையாது. கண்டிப்பான ஜிகே கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி. நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிக காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு நான் சொல்றது வந்து எழுதி வச்சுக்கோங்க. கிமு 3250 இருந்து 2750 வரை இருந்தது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படிங்கிற ஒண்ணு. ஓகேங்களா? சோ சிந்து சமவெளி நாகரிக காலத்தை எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில் பாதையை இந்தியாவில போட்டுட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துலதான் சிந்து சமவெளி நாகரிகம் கிட்டத்தட்ட 1856 வாக்குல தான் சிந்து சமவெளி அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அது தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் பண்ணிக்கிற முடிவுல அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது. என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிக காலங்கிறது கிமு 3250 இருந்து கிமு 2079 வரை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய ரிசர்ச் 1856ல ஆரம்பிச்ச ரிசர்ச் கிட்டத்தட்ட 1921 22ல தான் அவங்களுக்கு ஒரு விடையே கிடைக்குது. 1921ல ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. ஹரப்பா கண்டறியப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா 1921.
மோகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது எந்த வருடம் அப்படின்னா 1922. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா தயாராம் சகானி. மோகஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படின்னா கிமு 3250 இருந்து 2750 வரை. ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ரயில் பாதை அமைக்கும் போது கண்டறியப்பட்டது. கிட்டத்தட்ட 1856 இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு முழுசா கிடைக்கக்கூடியது ஹரப்பா 1921 மோகஞ்சதாரோ 1922 இருந்திருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஹரப்பா கண்டுபிடிச்சது யாரு தயாராம் சகானி. மோகஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆர்டி பானர்ஜி. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹரப்பா அப்படின்னா என்ன பொருள், ஹரப்பா என்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. புதையுண்ட நகரம் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். அடுத்து மோகஞ்சதாரோ அப்படின்னா என்ன சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது சொல்லுங்க பார்ப்போம். இடுகாட்டு நேடு அப்படிங்கிற மாதிரி பேரு. சோ இப்ப இந்த ஹரப்பாவும் மோகஞ்சதாரோவும் திட்டமிட்டு கட்டப்பட்ட 2 நகரங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது வடகிழக்கு மாகாணத்துல உள்ள பாகிஸ்தான்ல தான் என்ன இருக்கு ஹரப்பாவும் மோகஞ்சதாரோவும் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். எந்த நதிக்கரையில இருந்துச்சு அப்படின்னா ராவி நதிக்கரையில இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்ப சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சக்கூடிய விஷயம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கக்கூடிய விஷயம் இதுதான். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் கிராம நாகரிகமா நகர நாகரிகமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நகர நாகரிகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி அதாவது பாதாள சாக்கடை எல்லாம் இப்ப இருந்திருக்கு. ஓகேங்களா. இப்ப இருக்கிற மாதிரி என்ன இருந்திருக்கு பாதாள சாக்கடை, அப்புறம் தானிய களஞ்சியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகர் வீடுகள்லாம் திட்டமிட்டு கட்டப்பட்டு இருக்கிற நகரங்கள்லாம் இருந்தனால ஆரிய நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரணும். ஓகேங்களா. அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரியருடைய வருகை. சொல்லுங்க பாப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரியருடைய வருகைன்னு சொல்றாங்க. ஆரியர்கள் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க. மேக்சிமுல்ல ஒரு கருத்து சொல்றாரு, அப்புறம் திலகர் ஒரு கருத்து சொல்றாரு, தயானந்த சரஸ்வதி ஒரு கருத்து சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிறவரு மத்திய இந்தியாவிலிருந்து வந்தவங்க தான் மத்திய ஆரியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திபெத்ல இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற தயானந்த சரஸ்வதி சொல்றாரு. ஆர்டிக் பிரதேசல இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத திலகர் சொல்றாரு. ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆரியர் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இந்தியால சப்த சிந்து அப்படிங்கிற ஒரு பகுதியில குடியேறி இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டா சப்த சிந்து அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். எல்லாம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா வேத காலம் அப்படிங்கிற ஒண்ணு தோன்றுச்சு. வேத காலம் ஆரியரோட காலம் தான் என்னன்னு பேரு, இன்னொரு பேரு வேத காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த வேத காலம் 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு முன்வேத காலம், இன்னொன்னு பின்வேத காலம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிமு 2000 1000 வரை முன்வேத காலமும் கிமு 1000 600 வரை பின்வேத காலமும் இருந்திருக்கு. ஓகேங்களா. 1000 600 வரை பின்வேத காலமும் இருந்திருக்கு. அடுத்து இந்த வேத காலத்துலதான் என்ன இருக்கு அப்படின்னா 4 முக்கியமான வேதங்கள் தோன்று இருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம்ல நம்மளுக்கு தெரியும். நம்ம எக்ஸாம்ல அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன வேதம் அப்படின்னா ரிக்வேதம், அப்புறம் யஜுர்வேதம், அப்புறம் சாம வேதம், அப்புறம் அதர்வண வேதம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதுல பழமையான வேதம் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ரிக்வேதம் தான் இதுல பழமையான வேதம். கிட்டத்தட்ட ரிக்வேதத்துலதான் இப்ப இந்த காயத்ரி மந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அது காயத்ரி மந்திரம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிக்வேதத்துல இருக்கு. கேட்கக்கூடிய விஷயம் எப்படி கேட்பாங்க, மிக பழமையான வேதம் எது அப்படின்னு பார்த்தா ரிக்வேதம். அந்த ரிக்வேதம் எத்தனை மண்டலங்களாக மேண்டிலாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிக்வேதத்துல உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்க அப்படின்னா 1028 அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. ரிக்வேதம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பழமையான வேதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். யஜுர் வேதம் அப்படின்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, சடங்கு செய்யறதுக்கான விதிமுறை, அதாவது யாகங்கள்லாம் வளர்க்குறாங்க தெரியுங்களா கோயில்கள்ல. சோ அதற்கான வழிமுறைகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னா யஜுர்வேதத்துல இருக்கும். சாமவேதனம் அப்படின்னா சடங்குகள் செய்யக்கூடிய பாடல்கள், அதாவது சடங்குகள் செய்யக்கூடிய பாடல்கள் தான்
சாமவேதம். அதர்வண வேதம் அப்படின்னா வேதம் அல்லாத வேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலதான் வந்து இந்த வசியம், ஒருத்தரை வந்து வசியம் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம். அந்த அடிக்கடி டிவியில கூட ஆட் எல்லாம் வருது. கேரளாவில் உள்ள மாந்திரிகம் இதெல்லாம் இருக்கிறது எதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதர்வண வேதம். ஸோ நமக்கு எக்ஸாம் மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதர்வண வேதம் அப்படிங்கிறது என்னது, பில்லி சூனியத்தை பத்தி சொல்றது அதர்வண வேதம். ஸோ அதனால வேதம் இல்லாத வேதம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஓகேங்களா? சோ இந்த காலகட்டத்துல தான் உபவேதங்கள் எல்லாம் இருக்கு. தனுர் வேதம்னு ஒண்ணு இருக்கும், அடுத்து சில்ப வேதம் அப்படின்னு இருக்கும். சில்ப வேதம் அப்படின்னா கட்டிடக்கலை அப்படிங்கிற மாதிரி உபவேதங்கள் எல்லாம் இருந்தது எந்த காலகட்டத்துல அப்படின்னா இந்த வேத காலகட்டத்துல தான். ஓகேங்களா? சோ இந்த வேத காலத்துல தான் ஒரு மனிதன், அதாவது இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா மனிதனுடைய நிலையை 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவனுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஆல் ஹியூமன், ஒரு மனிதன் 4 ஸ்டேஜா கடந்தாகணும். ஒண்ணு மானவ பருவம், அடுத்து பிரம்மச்சரியம், ஓகேங்களா, அடுத்து கிரக பிரஸ்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா குடும்பஸ்தன் அப்படிங்கிற நிலைமை, மனைவி குழந்தை இதோட இருக்கக்கூடிய நிலைமை தான் வந்து என்ன அப்படின்னா கிரகப்பிரஸ்தம். அடுத்து வனப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு கரமுறை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதெல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய மனைவியுடன் காட்டுக்கு போற நிலைக்கு பேரு வனப்பிரஸ்தம். அடுத்து வந்து என்னன்னா சந்நியாசம், அதாவது முற்றும் துறந்த நிலை. எப்படி சொல்றது, புத்தர் துறந்து போனார்ல, சோ முற்றும் துறந்த நிலை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம். புத்தர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம வந்து புத்தர் ஏன் இதை வந்து நம்ம வரலாற்றுல வந்து புத்தரை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தவறாவே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புத்தர் வந்து ஏன் வந்து ஒரு அரச குடும்பத்துல பிறந்து அவரு வந்து துறவியா போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரணத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு வெளியில போறாரு, வெளியில போறப்ப ஒருத்தர் வந்து வயதான ஒருத்தவரை பாக்குறாரு, அடுத்தது வந்து நோய்வாய்ப்பட்ட ஒருத்தவங்களை பாக்குறாரு, அப்புறம் ஒரு பிணம் போகுது. இந்த 3 இதையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புத்தர் என்னவா மாறினாரு, துறவியா மாறினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு கருத்து தான், ஓகேங்களா. ஆனா உண்மையான புத்தர் ஏன் போனார் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு வீடியோல நான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து திணிப்பாகவே இருக்கு. உதாரணமா நான் சொல்றேன். இப்ப இந்திய, அதாவது சமுத்திரகுப்தர் ஒருத்தர் இருக்காரு. சமுத்திரகுப்தர் வாழ்ந்தது குப்தர் காலகட்டம் கிபி 78. அவருக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்லுவாங்க இந்திய நெப்போலியன். நெப்போலியன் வாழ்ந்ததோ 14ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, நெப்போலியன் தான் சொல்லணும், என்ன சொல்லணும், சமுத்திரகுப்தர். அதாவது நெப்போலியன் பிரான்ஸ் சமுத்திரகுப்தர் யாரு அப்படின்னா இந்திய நெப்போலியன் சொல்லணும். அது சொல்ல மாட்டாங்க. நம்மள வந்து இந்திய நெப்போலியன் யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தரா. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அதனால வந்து நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம் பெருசு, அதை நம்மளே நம்ம உயர்த்தி பேசிக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம புத்தரை பத்தி நம்ம ஒரு வீடியோல நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் நம்ம பார்த்தாச்சு. என்னன்னா பிரம்மச்சரியம், அப்புறம் வந்து கிரகப்பிரஸ்தம், அப்புறம் வனப்பிரஸ்தம், அப்புறம் சன்னியாசம் அப்படிங்கிற கேட்டகரி எல்லாம் இருக்கிறது எதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேத காலத்துல. ஓகேங்களா? குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் இருந்துச்சு. இப்படி இப்ப நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா விஓ கேட்டகரி இருக்குல்ல, சோ அந்த கிராமத்தை பாத்துக்கிறவர் யார் அப்படின்னா கிராமணி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் இருந்துச்சு. குடும்பத்துக்கு வந்து வீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சபா சமிதி அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருந்துச்சு. சபா அப்படின்னா பெரியோர்களோட கூடிய அவைக்கு பேர் வந்து சபா அப்படிங்கிற மாதிரிலாம் பேரு. இந்த காலகட்டத்துல தான் சோம சுறாபானங்கள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். காலத்தையும் நம்ம ஓட்டியாச்சு. அடுத்து சிந்து சமவெளி நாகரிக காலத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இப்ப ஆரியர் வருகை அப்படிங்கிற காலகட்டத்தையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஆரியர் வருகையில தான் என்ன வருது, வேத காலம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்க காலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சங்க காலம் அப்படிங்கிற டாபிக்ல தான் அடிக்கடி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல தான் கிட்டத்தட்ட வந்து பழங்கள சேரர் மூவேந்தர்கள் சொல்லுவாங்கல்ல, சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தது இந்த காலகட்டத்துல தான். ஓகேங்களா, சேர சோழ பாண்டியர்கள் இருந்தது சங்க காலத்துலதான். இந்த சங்க காலத்தை பத்தி அறியறதுக்கான நூல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். கேள்வி கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் காரவேலனுடைய அது கும்பா கல்வெட்டு, இதெல்லாம் வந்து சங்க காலத்தை பத்தி தெரியறதுக்கு உதவுது. கண்டிப்பா அந்த மூவேந்தர்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னா இப்ப சேரர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து யார் அப்படின்னா முற்கால சேரர்கள். யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எழுதுனது யார் அப்படின்னா இளங்கோவடிகள். அவர் ஒரு சேர மன்னன். ஓகேங்களா? சோ அவங்கெல்லாம், அதாவது இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், அவங்கெல்லாம் வந்து அவங்களதான் நான் சொல்றேன் முற்கால சேரர்கள்.
அடுத்து சோழர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரிகால் பெருவளத்தான். யாரு? கரிகால சோழனை பத்தி சொல்றது. ஓகேங்களா? அவங்களுக்கு கிள்ளி வளவன் கரிகாலன் பத்தி பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல அந்த பாண்டி மேதவியுடைய கணவர் யாரு? அதாவது சிலப்பதிகாரத்துக்கு தீர்ப்பு வழங்கியவர் யார்? சிலப்பதிகாரத்துல கண்ணகிக்கு தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னன் யார் அப்படிங்கறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா முற்கால பாண்டியர்கள். இப்ப மூவேந்தர்களை பத்தி பார்த்தாச்சு. யாராரு? இப்ப நமக்கு தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா சேரன் அப்படின்னா யார சொல்லணும்? இளங்கோடிகள், சேரன் செங்குட்டுவன். சோழன் அப்படின்னா யாரு தெரியணும்? கரிகால் பெருவளத்தான், அவரை தெரியணும். பாண்டியன் அப்படின்னா யாரு தெரியணும்? சிலப்பதிகாரத்துல கண்ணகிக்கு தீர்ப்பு வழங்கின ஒரு பாண்டிய மன்னன், அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா முற்கால பாண்டியர்கள். சோ இவங்களுடைய சேர சோழம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா சேரர்களுடைய தலைநகரம் எது, துறைமுகம் எது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதாவது சேரருடைய தலைநகரம் எது அப்படின்னா வஞ்சி. தொண்டி முசிறி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா துறைமுகம். சோழர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உறையூர். துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகார் அல்லது பூம்புகார். பாண்டியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை. துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொர்க்கை. ஓகேங்களா? இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா சேரருடைய சின்னம் எது அப்படின்னா தெரியும் நமக்கு, நான் ரிவிஷன் மட்டும் தான் பண்றேன். வில்லம்பு. சோழருடைய சின்னம் எது அப்படின்னா புலிக்கொடி. பாண்டியருடைய கொடி எது அப்படின்னா மீன். சேரர்கள் எந்த மாலையை அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பனம்பூ. சோழர்கள் அப்படின்னா அத்திப்பூ. பாண்டியர்கள் அப்படின்னா என்னது? வேப்ப மாலை, அதாவது வேப்பம்பூவை அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க. அது யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாரின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அப்புறம் ஓரின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அப்புறம் காரி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பாரு, அப்புறம் பேகன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. பாரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் யார் வந்து கடையேழு வள்ளல்கள்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பேகன், நல்லிய கோடான், ஆய், அதியமான். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும். 7 பேரு கடையேழு வள்ளல்கள் யார் அப்படின்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஷார்ட்கட் கூட போடுவாங்க, அதெல்லாம் தேவையா இல்லை, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஈஸியா. பாரி, ஓரி, காரி ஒரு ரைமிங்கா இருக்கா? பேகன், நல்லிய கோடான், ஆய், அதியமான் அவங்கலாம் கடையேழு வள்ளல்கள். ஓகேங்களா? பாரி அப்படிங்கிற ஒரு பரம்பு மலையை ஆண்ட மன்னன். ஒரு வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நூல் கூட இப்போ ஒரு சூப்பர் டூப்பரா ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த வேல்பாரி முடிச்சா படிச்சு பாருங்க. அந்த உங்களுக்கு வேல்பாரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு படத்துல கூட ஒரு பாட்டு இருக்கும் தெரியுங்களா? அற்றை திங்களம் வெண்ணிலவில் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் தெரியுங்களா? சோ இந்த பாடல் வந்து எங்க இருந்துச்சு அப்படி, இது வந்து நம்மளுடைய சினிமா பாடல். அதாவது நறுமுகையே நறுமுகையேன்னு அந்த பாடல் வரும், இருவருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மோகன்லால் நடிச்ச படம். அதுல இந்த பாட்டு வரும், நறுமுகையே நறுமுகையே. அந்த அதுல ஒரு வரிய வைரமுத்து போட்டிருப்பாரு, அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த அந்த வரி எதுல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பரம்பு மலையில வாழ்ந்த பாரி மன்னனுடைய ஒரு இயலாமையை தான் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா பரம்பு மலையை ஆண்டுகிட்டு இருந்தது யார் அப்படின்னா பாரி. அவர் என்ன அப்படின்னா அந்த மூவேந்தர்கள் இருக்காங்கல்ல, சேரர், சோழர், பாண்டியர்களே பொறாமைப்படுற அளவுக்கு அவர் தன்னுடைய நிர்வாகத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இதனால அந்த மூவேந்தர்கள் இருக்காங்களா, இவங்க எல்லாம் பொறாமப்பட்டு பாரியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அவரை வந்து அந்த பரம்பு மலையில பாரி இருக்கிறதுனால அதை இவங்களால போய் வீழ்த்த முடியல, அவர் மலையில இருந்து தாக்கிடுறாரு. சோ அதனால இவனை வந்து இப்படி வீழ்த்த முடியாது அப்படிங்கறதுனால பாரிட்டு போய் நம்ம வந்து யாசகன் மாதிரி போய் நம்ம வந்து அந்த நாட்டை பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போறாங்க. பிளான் பண்ணி போகும்போது பாரிய வந்து வீழ்த்தி அந்த நாட்டை பிடிச்சிருவாங்க. அந்த நாட்டை பிடிச்சிட்டு போகும்போது பாரிக்கு 2 மகள்கள் இருக்காங்க, ஒன்னு அங்கவை, இன்னொன்னு சங்கவை. சிவாஜி படத்துல கூட ஒரு அங்கவை சங்கவைன்னு ஒரு காமெடி கூட இருக்கும். ஸோ ஓகேங்களா? அங்கவை சங்கவை யார் அப்படின்னா பாரியுடைய மகளிர்கள். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அந்த பாடுற பாடல் தான் அது, அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா இந்த பாடலுக்கு முழுமையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போன மாசம் பௌர்ணமி வந்தப்ப எங்க அம்மா அப்பா எங்களோட கூட இருந்தாங்க, எங்க நாடும் எங்களோட கூட இருந்துச்சு. இந்த பௌர்ணமியில எங்க அம்மா அப்பாவும் எங்களோட இல்ல,
நாங்க இப்ப அனாதையா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வாய்ப்பு கிடைக்கும் போது வேள்பாரி அப்படிங்கிற நாவலை படிச்சு பாருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சங்க காலத்துல ஐந்திணைகள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும் ஐந்திணைகள். அதுல இருந்து கேள்விகள் கூட கேட்பாங்க, அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். இப்ப குறிஞ்சின்னு தெரியும், முல்லைன்னு தெரியும், மருதம் அப்படின்னு தெரியும், அப்புறம் நெய்தல் அப்படின்னு தெரியும், அப்புறம் பாலை அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்கு. குறிஞ்சி அப்படின்னா மேக்ஸ்ல பண்ணி சொல்லுவாங்க. குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடம். ரிவிஷன் தான் பண்றோம், உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், அப்புறம் வந்து நெய்தல் அப்படின்னா கடலும் கடற்சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும். ஞாபகம் வச்சுட்டீங்களா? அடுத்து இந்த குறிஞ்சி திணைக்குரிய தெய்வம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னா முருகன். ஓகேங்களா? இப்ப நீங்க எந்த முருகன் கோயில் பாத்தீங்கன்னாலும் மலையில தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடியது யாரு? முருகன். அடுத்து முல்லை அப்படின்னா திருமால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அவரு வெண்ணையை திருடி திம்பாரா? யாரு? கிருஷ்ணர். அவர் எங்க இருந்திருக்காரு? அவர் ஒரு ஆயர் குலத்துல பிறந்தவர். ஓகேங்களா? சோ ஆயர் குலத்துல பிறந்ததுனால முல்லையில தான் ஆயர் அப்படிங்கிறவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா, காட்டுல ஆடு மாடு பேச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ முல்லை திணையில இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, தெய்வம் எது அப்படின்னா திருமால். இப்ப நம்ம இருக்கிறது மருத திணை. மருத திணையில இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திரன். அடுத்து நெய்தல் திணையில இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா வருணன். பாலை திணையில இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா கொற்றவை அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? அடிக்கடி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஏதாவது இதுலலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நீங்க டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் போனீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய நீங்க ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு 173 கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்க கொஸ்டின் 173 கொஸ்டின் அடிச்சவங்களே கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 400 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால ஒரு கொஸ்டின் நம்ம 172 அடிச்சோம் அப்படின்னா ஒரு 300 பேருக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் பேர் இப்ப அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருடைய எண்ணமும் என்னவா இருக்கும் அப்படின்னா, பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000ல இருந்து 5000 போஸ்டிங் தான் இருக்கு. நம்ம போட்டி போடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேராவது மோதுறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 2000 பேர்த்த வீழ்த்தணும். ஸோ அதனால நம்ம எப்படி படிக்கணும்? படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியா புரிஞ்சுட்டு படிச்சாலே கண்டிப்பா அந்த குரூப் 4ல நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னா என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா என்னது? மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இப்பதான் நம்ம கிளைமேக்ஸ்க்கே வரோம். இப்பதான் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்டுக்கே நம்ம வர போறோம், பிடிக்க போறோம். ஸோ இனிமேல் ரொம்ப விழிப்பாருங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா மகாஜனபதங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 16 மகாஜனபதங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் தெரியுது 16 மகாஜனபதங்கள். அதுல 16 மகாஜனபதங்கள்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசு மட்டும் வலுவா இருக்கு. அது எந்த அரசு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகதம். சோ அந்த மகதத்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மரபு ஆண்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஷார்ட்கட்லாம் சொல்லுவேன். ஓகேங்களா? என்னடா இது ஹசீனா மௌசுகன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இது அரேஞ்ச் கூட பண்ண சொல்லுவாங்க. அதாவது 16 மகாஜனபதங்களை மகதத்தை ஆட்சி செய்த அரசுகளை வரிசைப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அரியங்க வம்சம், அப்புறம் சிசுநாக வம்சம், அப்புறம் நந்த வம்சம், அப்புறம் மௌரிய வம்சம், அப்புறம் சுங்க வம்சம், அப்புறம் கண்வ வம்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நந்த மன்னர்களை பத்தி தெரியணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் இல்லாம நீங்க ஒன்ஸ் நான் சொல்றதை அப்படியே நீங்க நோட்ல எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண் மனசுல போய் பதியும். ஓகேங்களா? சார் நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த நந்த வம்சம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா மகாபத்ம நந்தர் அப்படிங்கிற ஒருத்தவர் தோற்றுவித்திருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? மகாபத்ம நந்தர். நந்த வம்சத்துடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா தனநந்தர் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்காரு. தனநந்தருடைய அரசவையில் இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா சாணக்கியர் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்காரு.
தனநந்தர் ஒரு மிகப்பெரிய தடபுடாதான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவருடைய அமைச்சர் யாரு, சாணக்கியர் போய் சாப்பிட போறாரு. சாப்பிடும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு கேலி, இப்ப நம்மளோட பசங்க எல்லாம் நம்ம வந்து ஒருத்தர் ஓட்டிக்கிறாங்களா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேலி பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி தனநந்தர் வந்து சாணக்கியரை வந்து கேலி பண்ணிட்டாரு. அந்த கேலி பண்ணதுனால ரொம்ப கடுப்பாகி உன் அரசையே நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு சபதம் விட்டுட்டு வர்றாரு. யாரு அப்படின்னா சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது, அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி பேரு. இந்தியாவின் மாக்கியவல்லி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாலும் சாணக்கியர். ஓகேங்களா, அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னாலும் சாணக்கியர். இந்தியாவின் மாக்கியவல்லின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாலும் சாணக்கியர். யார்கிட்ட இருந்து, இவர் வந்து தனநந்தர்கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு வந்துடுறாரு, உன் அரசியை உன்னை வீழ்த்திடுவேன் அப்படின்ட்டு. வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள போறாரு. காட்டுல மயில் வளர்க்குற ஒருத்தர்கிட்ட ஒரு குழந்தைய எடுத்து வராரு. அதனால வளர்க்குறாரு. போர் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து இந்த நந்த வம்சத்தை வீழ்த்திட்டு சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை தோற்றுவிக்கிறாரு. அந்த மரபுக்கு பேரு தான் மௌரிய மரபு. கண்டிப்பா அந்த மௌரிய மரபுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரியரோட பையன் யாரு அப்படின்னா பிந்துசாரர்னு பேரு. அமித்ர கதா அப்படிங்கிற மாதிரி அவர் அழைக்கப்படுறாரு. அமித்ர கதா அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் அப்படிங்கிற மாதிரி பொருள். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித்ர கதா அப்படின்னா என்னது, எதிரிகளை அழிப்பவன். இவர் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியருடைய பையன். அதாவது மௌரிய வம்சம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தவர். அமித்ர கதானா யாரு, பிந்துசாரர். ஓகேங்களா, பிந்துசாரருடைய பையன் தான் இந்த கிரேட் யாரு, அசோகர். பிந்துசாரருடைய பையன் யாரு அப்படின்னா அசோகர், தி கிரேட்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர் மகா அசோகர். ஸோ அந்த அசோகர் வந்து அவருடைய, அதாவது இந்தியாவின் முதல் பேரரசு எது அப்படின்னா மௌரிய பேரரசு. அது நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். ஆனா அதுக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அசோகர் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அசோகரை பத்தி தெரியணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து ஒரு சத்திரியனா தான் இருந்திருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு கிமு 261 கேட்பாங்க, அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. கிமு 261 கலிங்க போர் ஒண்ணு நடக்கும். அந்த கலிங்க போர்ல எண்ணற்ற பேர் இறந்து போயிருவாங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து அகிம்சை கொள்கையை ஃபாலோ பண்ணிடுவாரு. ஓகேங்களா, அவர் யார் அப்படின்னா அசோகர். ஸோ அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுங்க வம்சம், கண் வம்சம்லாம் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையில்லை, நல்லா விட்டுருவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குப்தர்கள். சோ இதுக்கு பிறகு நம்ம வரலாற்று தெரியக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குப்தர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஓகேங்களா, குப்தர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிற ஒருத்தவர் தோற்றுவித்திருக்காரு. இந்த குப்த மரபுலதான் ஒரு சிறந்த அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க. யார் இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. முதலாம் சந்திரகுப்தர் இருந்திருக்காரு. அவருக்கு பிறகு சமுத்திரகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சமுத்திரகுப்தர் தான் இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு இருக்காரு. அவரு விக்ரமாதித்யன் அப்படிங்கிற மாதிரிலாம் அழைக்கப்படுறாரு. அப்படி விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ஒரு குப்தர்களுடைய காலத்துலதான் நாலந்தா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா, குப்தர்களுடைய காலத்துலதான் 4ஆம் நூற்றாண்டுல நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டப்பட்டுள்ளது. குப்தர்களுடைய குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அதுல சிறந்த அரசர்கள்லாம் யாரு அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து வந்து சமுத்திரகுப்தர், அப்புறம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வர்த்தமான மரபு. வர்த்தமான மரபு அதாவது குப்தருடைய மன்னருடைய அவையில ஒரு படைத்தளபதியா இருந்த புஷ்யமித்திரர் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் வர்த்தமான மரபை தோற்றுவித்திருப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வர்த்தமான மரபுல சிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிற ஒரு சிறந்தவர். வர்த்தமான மரபுனாலே சிறந்தவர்னா யார் அப்படின்னா ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிறது நம்மளுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அவ்வளவுதான். வர்த்தமான மரபுனா யாரு, ஹர்ஷவர்தனர். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பிற்கால மூவேந்தர்கள். அப்புறம் என்ன ஆச்சு, இதற்கு பிறகு நம்மளுடைய ஏசியன் ஹிஸ்டரியில அதாவது பழங்கால இந்திய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிற்கால மூவேந்தர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது 6ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்களை துரத்திட்டு தொண்டை மண்டலத்துல சிம்ம விஷ்ணு, தொண்டை மண்டலம் அப்படின்னா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அந்த ஏரியால சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தவர் ஆட்சி அமைக்கிறாரு. ஓகேங்களா, சிம்ம விஷ்ணுவோட பையன் தான் அதாவது பல்லவ வம்சத்தை நிறுவனது யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு.
அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அவனி சிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவனி சிம்மனுடைய பையன் முதலாம் மகேந்திரவர்மன், பல்லவ வம்சத்துல சிறந்தவன். அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன், அவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்லாம் பல்லவர்களுடைய சிறந்த அரசர்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது யாரு, அப்புறம் வைகுந்த பெருமாளை கோயிலை கட்டினது யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. ராஜசிம்மன் கட்டினது கைலாசநாதர் கோயில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜ கை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நந்திவர்மன் கட்டினது வைகுந்த சுவாமி கோயில், வைகுந்தநாத சுவாமி கோயிலை கட்டினது யாரு அப்படின்னா நந்திவர்மன். இப்ப கூட இந்த மகாபலிபுரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? சோ இந்த மகாபலிபுரம்லாம் கட்டினது யாரு? சிற்பம் ஒரு பாட்டு கூட இருக்கு தெரியுங்களா? என்ன விலை அழகே உன்னை விலக்கி வாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் காதலர் தினம் அப்படிங்கிற படத்துல. அதாவது பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு, சிற்பத்தை சிறப்பா செய்யறது யாரு அப்படின்னா பல்லவ மன்னர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பாண்டிய இது தொண்டை மண்டலத்தை பார்த்தாச்சு. இங்கிட்டு சோழ மண்டலத்தை பார்த்தீங்க அப்படின்னா விஜயாலய சோழன் தான் ஏன்னா முத்திரையிலிருந்து யார தஞ்சாவூரை கைப்பற்றிட்டு இருப்பாரு. விஜயாலய சோழனை தொடர்ந்து சிறந்த அரசர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன், அப்புறம் யார் அப்படின்னா அவருடைய பையன் யாரு ராஜேந்திர சோழன். அவங்க எல்லாம் சோழ வம்சத்துல சிறந்தவர்கள். தமிழகத்தை மீட்ட பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா கடுங்கோன் அப்படிங்கிற ஒருத்தவன். ஓகேங்களா? சோ இப்ப இவங்க எல்லாம் பிற்காலத்தில் உள்ள மூவேந்தர்கள் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு அப்படிங்கிற டாபிக்ல கிட்டத்தட்ட முக்கியமான தகவல்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கறத ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம். அப்புறம் வேத காலம், அதாவது ஆரியருடைய வருகை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 16 மகாஜனபதங்கள் பார்த்தோம். அதுல ஸ்பெசிபிக்கா என்னத்தை பார்த்தோம், மௌலிகளை பத்தி பார்த்தோம். அடுத்து என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா வர்த்தமான மரபை பார்த்தோம். அடுத்து சங்க காலம் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். இப்ப பிற்கால சோழ சேர பாண்டியர்களை பத்தி நம்ம பார்த்தாச்சு. சோ அந்த ஒரு வீடியோல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாபிக்கை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போகிறதுனால இந்த வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணிக்குவோம். பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் ஏசியன் ஹிஸ்ட்ரி தான். பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் விஜயநகர பாமணி பேரரசை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து முகலாயர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோவை பாருங்க. இந்த பார்ட் 1 முடிச்சுட்டு பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏசியன் ஹிஸ்டரியை உங்களால ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ரிவிஷன் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க திருப்பி பார்த்தாலே உங்களுடைய ஆள் மனசுல இந்த நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு உட்காந்துக்கும். ஸோ நம்மளுடைய சேனல்ல தினமும் இது போல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ரிவிஷன்ஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்லையும். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.